வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது திருவரங்க கலம்பகம் என்கிற சிறந்த ஒரு சிற்றிலக்கிய நூலிலிருந்து பேச வந்து என்று தொடங்கக்கூடிய பாடலுக்கான பொருள் தான். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம் சார்ந்த பல வீடியோக்கள் நம்முடைய சேனலில் இருக்குது. பார்க்கல அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே பார்த்துருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த திருவரங்க கலம்பகம் என்கிற நூலுடைய ஆசிரியர் அழகிய மணவாளதாசர். இவர் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புலவர். இவருக்கு தெய்வ கவிஞர் என்கிற ஒரு சிறப்பு பெயர் உண்டு. திவ்ய கவி அப்படின்னு கூட அழைப்பாங்க. இந்த அற்புதமான ஒரு கவிஞர் தான் வந்து ஸ்ரீ ரங்கநாதரை பற்றி அற்புதமாக இந்த 100 செயல்கள் அடங்கிய திருவரங்க கலம்பகம் என்கிற நூலை எழுதியிருக்கார். இவருக்கு பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்கிற இன்னொரு பெயரிட்டும் அழைப்பாங்க. இவர் நிறைய நூல்களை எழுதியிருக்கார். திருவரங்க கலம்பகம் மட்டுமில்லாமல் திருவரங்க மாலை, திருவரங்கத்து திருவந்தாதி, இந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. இவருடைய இந்த அற்புதமான பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாடல் எப்படிப்பட்ட சூழல் எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு அரசன் பெண் கேட்டு ஒரு ஊருக்கு ஒரு தூதுவனை அனுப்புகிறான். அந்த தூதுவன் போயிட்டு அரசன் கொடுத்த அந்த ஓலை மூலமாக அந்த செய்தியை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடியவங்ககிட்ட சேர்க்கணும். அதாவது பெண் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா அப்படின்ற தகவலை அவங்ககிட்டருந்து இவன் திரும்ப வாங்கிட்டு வரணும். அப்படி அனுப்பப்பட்ட தூதுவனை அந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஏளனமாக எதிர்கொள்கிறார்கள். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தான் அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்கணுன்றது எண்ணம். அது இல்லாமல் வேறு யார் பெண் கேட்டு வந்தாலும் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை முடியாது, நாங்கள் சண்டை போட்டால் வந்து தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு கோபத்தோட ஆக்ரோஷத்தோட சண்டை போட வரக்கூடிய அந்த ஆட்களை இவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னா சண்டைக்கு சண்டை வாங்க பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டியிருக்காங்க. அதனால் வந்த தூதுவன் ஓலையோடு வரும்போது அவனை கேலி கிண்டல் பண்ணி சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை நாங்கள் பெண் கொடுக்க மாட்டோன்னு சொன்ன பிறகு உங்கள் அரசன் படைகளோடு வந்து எங்களை தாக்குனா நாங்கள் என்ன பதிலடி கொடுப்போன்றதை இங்கேயே பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சில அடையாளங்கள்லாம் நீங்கள் கொண்டு போய் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் அரசன் வந்து எங்கள் கூட சண்டைக்கு வரலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரியான செய்தியை சொல்லக்கூடியதாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமாக இந்த பாட்டில் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, இந்த பெண்ணை நாங்கள் பெருமாளுக்கு தான் தருவோம், ரங்கநாத பெருமாளுக்கு மட்டுமே இவள் உரியவள் அப்படின்றதா சொல்கிறாங்க. அதற்காக நீங்கள் என்ன எதிர்ப்பு வந்தாலும் நாங்கள் அதை எதிர்கொள்வோம் அப்படின்ட்டு வீரத்தோடு சொல்லக்கூடிய அந்த பாடலாக இதை கவிஞர் எழுதியிருக்கார். பாட்டு பாருங்கள். பேச வந்த தூத செல்லரித்த ஓலை செல்லுமோ, பெருவரங்கள் அருளரங்கர் பிள்ளை கேள்வர் தாளியே பாசம் வைத்த மறவர் பெண்ணை நேசம் வைத்து முன்னமே பட்ட மன்னர் பட்டதெங்கள் பதிபுகுந்து பாரடா, வாசலுக்கு இடும்படல் கவித்து வந்த கவிகையே, மகுட கோடி திணையளக்க வைத்த காலும் நாடியும், வீசு சாமரம் குடில் தொடுத்த கற்றை சுற்றிலும் வேலியிட்டது அவர்கள் இட்ட வில்லும் வாளும் வேலுமே என்று இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. பாடலுக்கான பொருள் பாருங்க. பேச வந்த தூத, அதாவது திருமணம் பற்றி பேச வந்த தூதுவனே, செல்லரித்த ஓலை செல்லுமோ, நீ ஒரு ஓலையை கொண்டு வந்திருக்க, ஆனால் அந்த ஓலை பாரு அங்கங்கே ஓட்டையாக இருக்குது, செல்லரிச்சிருக்கு போல இருக்குப்பா, அதை போய் கொண்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதாவது ஓலைச்சுவடியில் எழுத்தாணி கொண்டு குத்தி குத்தி எழுதும்போது ஓட்டையாக தான் செய்யும், அது அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த புள்ளிகள் எல்லாம் பார்த்துட்டு இவங்க என்னன்னு சொல்கிறாங்க, எல்லாம் செல்லரிச்சு போயிருக்கு, இதை போய் கொண்டு வந்திருக்கே அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெருவரங்கள் அருள் அரங்கர் பிள்ளை கேள்வர் அப்படின்றார். அதாவது இந்த ரங்கநாத பெருமாள் இருக்கா இல்லையா, அந்த ரங்கநாத பெருமாள் பெருவரங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு அருளக்கூடியவர், சாதாரணமான ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த அரங்கநாதன் மீது மிகுந்த பாசம் கொண்ட பெண்ணாகவே எங்கள் குலப்பெண் இருக்கிறாள். அதனால் அவளை பெருமாளுக்கே திருமணம் செய்து கொடுக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவளை பெண் கேட்டு வராங்க. அப்படிப்பட்டு பெண் கேட்டு வந்தவங்களோட நிலைமை என்ன தெரியுமா, பட்ட மன்னர் பட்டதெங்கள் பதிபுகுந்து பாருடா, உள்ளே போய் பாரு. வந்த மன்னர்கள் எங்கூட சண்டை போடுறோன்னு நோக்கத்தோடு வந்த மன்னர்கள் என்னெல்லாம் வந்து அவஸ்தைப்பட்டாங்கன்னு உள்ளே போய் பாருங்க அப்படின்றான்.
எதை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசலுக்கு இடும் படல் கவித்து வந்த கவிகையே அப்படின்றாங்க. அதாவது எங்களுடைய வீட்டு வாசலுக்கு படல் வேலியாக, அதாவது வீட்டுக்கு முன்னாடி வந்து கவித்து வைத்து, அதாவது தட்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி ஒரு தடுப்பு மாதிரி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தடுப்பு மாதிரி போடுறதும், இல்லை அப்படின்னா மூடி வைக்கிறதும், பனை ஓலையை மூடி வைக்கக்கூடிய வழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. சொல்கிறாங்க, இந்த மாதிரி படல் வேலியாக நாங்கள் என்ன இட்டு வச்சுருக்கோம் தெரியுமா, இங்கே தோற்று போய் ஓடினாங்க இல்லையா அந்த வீரர்களுடைய மகுடங்கள், அந்த மகுடங்கள் தான் படல் வேலியாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் அளக்கிறதுக்கு பயன்படுற காலும் நாழியும் என்று சொல்லக்கூடிய மரக்காலும் நாழி என்கிற அந்த அளவீட்டு கருவிகளும் பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே தோற்றுட்டு போனாங்க இல்லையா அந்த வீரருடைய கிரீடங்கள், அந்த கிரீடங்களை தான் வச்சுக்கிட்டு நாங்கள் எங்களுடைய மண்ணில் விளையக்கூடிய அந்த திணையை நாங்கள் அளந்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி அளவு கருவிகளாக நாங்கள் இங்கே வந்து விட்டுட்டு போன அரசருடைய கிரீடங்களை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், என்ன நினச்சிக்கிட்டீங்க அப்படின்றாங்க. அது மட்டும் கிடையாது, எங்களுடைய வீட்டுக்கு மேலே கூரையாகவும் அதே மாதிரி நாங்கள் விசிறியாகவும் எதை பயன்படுத்துகிறோம் தெரியுமா, உங்களை போன்ற தூதுவர்கள் ஓலை கொண்டு வரீங்க இல்லையா, உங்களை அனுப்புகிற அந்த அரசர்கள் சூடி வந்த மணிமகுடங்களில் இருந்த கற்றை முடிகள் இருக்கு இல்லையா, அதைத்தான் நாங்கள் சாமரமாகவும் பயன்படுத்துகிறோம், வீட்டு கூரையாகவும் நாங்கள் இட்டு வைத்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே ஒன்று சொல்லிட்டா, சுற்றிலும் வேலி இட்டது அவர்களிட்ட வில்லும் வாளும் வேலுமே அப்படின்றாங்க. எங்கள் வீட்டை சுற்றி வேலி என்ன போட்டிருங்க தெரியுமா, இங்கே வந்து சண்டையிட்டு தோற்று போயிட்டு எங்ககிட்ட விட்டுட்டு போன மன்னர்கள் பயன்படுத்தின வேலும் வில்லும் வாளும் இருக்கு இல்லையா, அதைத்தான் நாங்கள் சுற்றியும் வீட்டுக்கு வேலியாக போட்டு வச்சுருக்கோம். அதனால் வாசலுக்கு இடும் படல் அப்படின்றது கவித்து வந்த கவிகை, மகுட கோடி திணையளக்க வைத்த காலும் நாழியும், வீசு சாமரம் குடில் தொடுத்த கற்றை, சுற்றிலும் வேலியிட்டது அவர்களிட்ட வில்லும் வாளும் வேலுமே அப்படின்றாங்க. அதனால் நாங்கள் வீர மரக்குடியில் பிறந்தவர்கள், எதுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், எங்கள் பெண்ணை பெருமாளுக்கு தான் தருவோம், உங்கள் அரசன்ட்ட போய் சொல்லிக்க, இங்கே அதையும் மீறி எங்ககிட்ட சண்டைக்கு வந்தால் ஏற்கனவே தோற்று போன இந்த மன்னருடைய அடையாளங்கள்லாம் அங்கே இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு போங்க, அதே நிலைமை தான் அவனுக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதுவன்ட்ட சொல்லுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த பாடலுக்கு நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, இன்னொரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன்.